வரைக்கும் நடத்தின பாடங்கள் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. சந்தேகமே இல்லையாட்டிருக்கு. இருக்கு சார். கட்டாயம் கேளுங்க சார். சார், இப்ப ஒரு கிரகம் வந்து ஒரு காரகத்துக்கு வந்து ஒரு பாவத்துல உட்காரும் போது அந்த பாவம் வந்து வலிமையா செய்யுமா, இல்ல அதனோட நட்சத்திராதிபதி வந்து வலிமையா இருப்பாரா சார்? ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இப்போ லக்னத்துக்கு வந்து நம்ம ஃபேவரபிளா பார்க்கும்போது 1, 5, 9 வந்து லக்னத்துக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கும் ஒரு சுப கிரகம் இருக்கும்போது. இப்போ அதனோட நட்சத்திர அதிபதி வந்து 4, 8, 12ல போகும்போது இப்ப எப்படி சார் நம்ம வந்து பலன் எடுக்கிறது? அந்த கிரகம் வந்து லக்னத்தை சிம்பிள். அதாவது வந்து ஒரு லக்கணத்திலேயே ஒரு குரு இருக்காரு. ஆமா சார். இந்த குரு லக்கணத்துக்கு யோகரா இருந்து லக்கணத்தை இயக்குறார். ஓகே சார். இப்ப இங்க இந்த ஜாதகருக்கு சுப பலன்கள் நடக்கணும். ஆமா சார். அவரு கிரக சேர்க்கையிலையும் பலமா இருக்காரு. ஓகே. கிரக சேர்க்கைன்னா அவரு எந்த கிரகம், ஏதோ ஒரு கிரகத்தோட சேர்ந்து இருப்பாரு. ஒருவேளை குரு சூரியன், குரு சுக்கிரன், அந்த மாதிரி. ஓகே சார், புரியுது சார். அப்ப எல்லா வகையிலையும் பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு குரு லக்கணத்தை இயக்குறாரு. ஓகே சார். இப்ப இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தரணும். ஆமாம். இத கான்செப்ட் இல்லைங்களா? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட். இதுல ஒன்னும் சந்தேகம் இல்லையில சார்? அதிபதி ரீதியா சுபராக இருந்து அவர் 1ஆம் பாவத்திலே குரு இருந்து அந்த குரு பலன் தரக்கூடிய கிரகம். குரு சேர்க்கையினால குரு வந்து நல்ல கிரகத்தோட சேர்ந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஜாதகருக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும்? பொதுவா ஒழுக்கமா இருப்பாரா? ஆமா சார், கண்டிப்பா. நேர்மையா இருப்பாரா? ஆமா சார். பூர்வீக சொத்து கிடைக்குமா? கிடைக்கும். ஆண் வாரிசு இருக்குமா? ஆமா சார். தந்தை, மகன், தாத்தா இப்படி 3 தலைமுறை ஒரு வீட்டுல இருக்கலாமா? இருக்கலாம். சோ இது எல்லாம் நமக்கு இருக்கு இல்லையா? இருக்கு. இது இந்த குரு வந்து ஒருவேளை 1, 5, 9 நட்சத்திரத்திலேயே இருக்குன்னா அது பலன்கள் இன்னும் என்ன பண்ணும்? இன்னும் பலமா இருக்கும். மிகைப்படுத்தி தரும். 2, 6, 10 இருந்தா பொருளாதாரத்திலையும் மேன்மை அடையும் இல்லையா? ஓகே. அந்த குரு வந்து சமுதாய ஒழுக்கம் மட்டும் இல்லாம பொருளாதாரத்திலையும் தன்னிறைவு கிடைக்கும். கரெக்டா? 3, 7, 11 இருந்தா அது அவ்வளவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல 11 ஓகே. 7, 11 வந்து 1ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவம் என்பதால் இரட்டிப்பு பலன்களை தரும். மற்றவர்களோடு இணைந்து சமுதாயத்துல அந்தஸ்தோட கௌரவத்தோட இருப்பார். ஓகே ஓகே சார். சரிங்களா? இப்போ அதே குரு எல்லா வகையிலும் நல்லா இருக்கு. ஆனா 4, 8, 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவனோட நட்சத்திரத்தில் இருக்கு. உதாரணத்திற்கு இப்ப மேச லக்கணத்துல சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குரு கார்த்திகேயன். அப்ப அந்த சூரியன் நின்ற ஸ்டார் லார்ட் வந்து 12ஆம் பாவத்துல இருக்கு அப்படின்னா இந்த பலன்கள் முழுமையாக நடைமுறைக்கு வராது. 1ஆம் பாவாதிபதியோட நட்சத்திரத்தில் இருந்தால், 2ஆம் பாவதி நட்சத்திரத்தில் இருந்தால், 3ஆம் பாவதி நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த 3க்கு கிடைச்ச மாதிரி 4, 8, 12 கிடைக்காது. அப்ப ஜாதகர் முதலில் தொடக்கம் உறுதியாக இருந்தாலும் பலன்கள் முடிவு என்பது 4, 8, 12ஆம் பாவத்தினுடைய பலன்களை அங்க ஜாதகருக்கு நடைமுறைப்படுத்தனால 1ஆம் பாவம் இங்கு பலவீனம் அடையும். ஒருவேளை அந்த சூரியன் பலமா இருந்தாக்கா? பலம் பலவீனங்கிறது மேட்டர் இல்ல. 1ஆம் பாவத்துக்கு அவர் 12ல இருந்தார்னா அது பலவீனம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரத்திற்கும் கண்டிப்பாக பலன்கள் உண்டு என்பதால் இங்கு ஸ்டார் லார்ட் மூலம் அவர் 4, 8, 12க்கு போயிட்டாலோ, தன்னுடைய ராசிநாதன் 4, 8, 12க்கு போயிட்டாலோ அங்கு பலன்களை அதாவது முதல்ல கொடுக்கப்பட்ட பலன் முழுமையடையாம போகும்.
அது எவ்வளவு பர்சன்டேஜ் சார்? அது அந்த பர்சன்டேஜ் எல்லாம் நட்சத்திரத்துக்கு கொடுக்கணும். கிடையாதுங்கம்மா. இதுக்கு பர்சன்டேஜ் இவ்வளவு 30% நல்லது கொடுக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. பலன்கள் ஆ. நடைமுறையில் இருக்கும்போது திடீர்னு அந்த பலன் கட் ஆயிடும். அப்ப நட்சத்திரத்துக்கு தான் பலன் ஜாஸ்தின்னு ஆச்சு. ஆமா. ஓ, சார், கொடுப்பனை இருந்தாலும் அனுபவிக்க முடியாத கொடுப்பனை இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. கொடுப்பனை அனுபவிக்க வந்துரும். ஃபர்ஸ்ட் Okay. ஸ்டார்டிங் வந்து பாவத்தின் வழியா கொடுத்துரும். ஆனா அது ஃபைனல் ஆகாது. 1ஆம் பாவம் முழுமையா அங்க இயங்காது. ஓகேங்க சார். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் வேற? நம்ம நட்சத்திரத்தை தான் பார்க்கணும் இல்லையா சார்? என்ன? ஃபர்ஸ்ட் நட்சத்திரத்தை பார்க்க கூடாது. கடைசியா தான் நட்சத்திரத்தை பார்க்கணும். ம். இப்ப ரொம்ப சிம்பிளா சொன்னேன். எப்படி சொன்னேன்? ஒரு வீட்டு 1ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகம் அது தன்னுடைய சுபத்துவம் பெற்றிருக்கா. சாரி, ஆதிபத்திய ரீதியா நல்லா இருக்கா. அதுக்கப்புறம் செயற்கையில் நல்லா இருக்கா. இது இருந்தா நல்லது செய்யும் 1ஆம் பாவத்தில். அது நின்ற நட்சத்திரங்கள் வழியா எந்த நட்சத்திரத்தை சார்ந்திருக்கோ அதை பொறுத்து அந்த பலன்கள் முடிவுகள் மாறும். மாறும். இத வந்து நான் சிம்பிளா சொல்லியிருக்கேன். அழகா சொல்லியிருக்கேன். 1ஆம் பாவத்தில் குரு இருந்தால் அது சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தால், இதே அசுப ஆதிபத்தியம் 8 இருந்தால் அது பயன் இல்லை. முதல்ல பயன் இல்லாம போயிடும் அது. ஆமா, 8 ஆதிபத்தியம் பெற்று நின்ற ஸ்டார் 1 5 9 இயக்குச்சுன்னா அந்த கெடுதல் கூட அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். ஓஹோ, ஓ. ம். ஓகே சார், புரிஞ்சுது. நம்ம வந்து இந்த இடத்துல லாஜிக்ஸ முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் நல்ல கிரகம் 1ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த 1ஆம் பாவத்துக்கு நல்லது. அவன் நின்ற நட்சத்திரம் அது 1ஆம் பாவத்தோடைய தொடர்பு கொண்டிருந்தால் தான் அது முழுமை அடையும் என்றுதான் அது பலனோட தாக்கம்.